செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தை ஆட்சியர் நாராயண சர்மா தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் குறித்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் குறித்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் நாராயண சர்மா திட்டத்தினை தொடங்கி வைத்ததோடு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கினார். சீர்காழி திரு விக்கிரமநாராயண பெருமாள் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தாடலான் பெருமாள் எனும் திரு விக்கிரமநாராயண பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத திரு விக்கிரமநாராயண பெருமாளுக்கு திருமஞ்சனம் சாத்துமுறை நடந்தது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திரு விக்கிரமநாராயண பெருமாள் மேலதாளத்துடன் கோவிலை வலம் வந்து உற்சவம் மண்டபத்தில் எழுந்தருளாளர். தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக தங்க கருட சேவை 16ஆம் தேதியும் திருக்கல்யாண உற்சவம் 19ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. நாமக்கல்லில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணாக்கர்களுக்கான கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பாச்சல்பாவை கல்லூரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவர்களுக்கான கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் உமா கலந்து கொண்டு மாணாக்கர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவ மாணவிகள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையை சிறப்பாக கவனம் செலுத்தி கல்வி பயில வேண்டும் என்றும் உயர்கல்வியோடு தங்களது தனித்திறமையினையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி ஊராட்சி கருங்குயில்நாதன்பேட்டையில் பழமை வாய்ந்த அருள்மிகு பூரணம்பாள் புஷ்கலாம்பாள் உடனாக்கிய அய்யனார் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மல்லாரி வாத்தியங்கள் இசை முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காட்பாடி அருகே திரௌபதி அம்மன் திரு கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை கோட்டநத்தம் பகுதியில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கோவில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சுபத்திரை திருமணம் நடைபெற்றது. இதில் அக்கிராம மக்கள் மட்டுமல்லாது வள்ளிமலையை சுற்றிலும் 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. லாரி டியூப்களில் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த 120 லிட்டர் கள்ளச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா ஜார்த்தன் கொல்லை மலைப்பகுதியில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறைக்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் வேலூர் தாலுகா காவல்துறையினர் சாராய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது 120 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 2000 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கள்ளச்சாராய வியாபாரத்தில் ஈடுபட்ட ஜார்த்தான் கொல்லை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அருகே கங்கை அம்மன் கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கை அம்மன் கோவில் திருவிழா காப்பு கட்டுதலுடன் மே 1ஆம் தேதி தொடங்கி கடந்த 11ஆம் தேதி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. நாளை கங்கை அம்மன் சிரசு திருவிழா நடைபெறும் நிலையில் இன்று கங்கை அம்மன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வழிநெடுகளிலும் பக்தர்கள் உப்பு மிளகு ஆகியவற்றுடன் நாணயங்கள் தேர் மீது இறைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர்.
நத்தம் கைலாசநாதர் கோவில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்பிகா சமேத கைலாசநாதர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக செண்பகவல்லி அம்பிகா சமேத சிறப்பு கைலாசநாதர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியில் வரும் 21ஆம் தேதி திருத்தேர் தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறும். இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டளைதாரர்கள் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.